வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 23 ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது ஒரு அன்யூசுவல் செல்லிங் ப்ரெஷர் அப்படி தான் சொல்லணும். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் மார்க்கெட்டு லைக் 23,800 ஓப்பன் ஆகிட்டு 24,200 வந்துச்சு. ஒரு இன்ச் பை இன்ச்சா ஸ்டேர் கேஸில் மார்க்கெட் ஏறிச்சு. மார்க்கெட் ஏறும்போது வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. அதாவது கேப் அப் அங்கேயே வந்து சஸ்டெயின் ஆகுது, மறுபடியும் அடுத்த நாள் ஒரு கேப் அப் அங்கேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஸ்டேர் கேஸில் ஏறின மார்க்கெட் இன்னைக்கு அகைன் ஸ்டேர் கேஸில் தானே இறங்கி வரணும், அதுதானே லாஜிக். ஆனால் இறங்கும்போது வந்து லிஃப்டில் இறங்கி வந்துருச்சு. ஸோ ஒரே நாளில் லாஸ்ட் 5 days என்ன ஏறிச்சா அதை அப்படியே வந்து ஒரே நாளில் வந்து ரேஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். கடுப்பு ஏத்துறாங்க மயிலாட் அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க்கெட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து கடுப்பு ஏறுது. என்னடா வந்துட்டுமே, இதை விட்டு வெளியே போக முடியாதே அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து இதில் இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது மார்க்கெட். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் இப்படி இறங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, குளோபல் செல் ஆஃப் அப்படின்னு ஒரு நியூஸ். இப்போ வந்து யூஎஸ் ஈரான் வாரும் கிடையாது, இஸ்ரேலும் வந்து லெபனான் அட்டாக் பண்ண கிடையாது, ரஷ்யாவும் வந்து உக்ரைனை அது வந்து ஒரு பங்காளி சண்டை மாதிரி அது தனியாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ குளோபல் டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம மார்க்கெட் நியர்லி 300 பாயிண்ட்ஸ் இறங்கிருக்குது. என்னடா மார்க்கெட் இப்படி இறங்குதுன்னா குளோபல் செல் ஆஃபுங்க அப்படின்னு கூலா நியூஸ்லாம் வருது. குளோபல் மார்க்கெட் இறங்கும் போது நம்ம மார்க்கெட் இறங்கிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, குளோபல் மார்க்கெட் இறங்கும் போது நம்ம மார்க்கெட் இறங்குது, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் ஏறும்போது நம்ம மார்க்கெட் ஏறிச்சிங்களா? அதாவது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜாப்பனீஸ் இன்னைக்கு வந்து 4% இறங்கி இருக்குது. காஸ்பி இண்டெக்ஸ், அதாவது சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ் இன்னைக்கு 10% லோவர் சர்க்கியூட்டு. தைவான் இண்டெக்ஸ் நியர்லி 5% இறங்கி இருக்குது. அதனால நம்ம மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. அதாவது ஓகே, அந்த மார்க்கெட்ல இறங்குச்சு, நம்ம மார்க்கெட் இறங்குது, ஓகே, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா ஜாப்பனீஸ் நிக்கி இந்த ஒரு வருஷத்துல 90% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? நம்ம நிஃப்டி பொறுத்தவரையும் போன வருஷம் ஜூன் மாதம் 23,800 24,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வருஷமும் அதே தான் இருக்குது. ஸோ அந்த 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட், அதாவது நம்ம நிஃப்டி நியர்லி 40,000க்கு இருந்திருக்கணும். 40,000க்கு ஏறிட்டு அங்கேருந்து ஒரு 4% 5% இறங்குச்சு அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ஒரு வருஷத்துல 80-90% ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மார்க்கெட்டு, நம்ம நிஃப்டி போன வருஷம் என்ன ரேஞ்ச் இருந்துச்சா அதே ரேஞ்ச் தான் இன்னமும் இருக்குது. ஆனால் அது இறங்கும்போது இறங்குது. காஸ்பி இண்டெக்ஸ், அதாவது சவுத் கொரியாவுடைய இண்டெக்ஸ் 110% இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த 1 இயர்ல. அது கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிஃப்டி இப்போ ஆல்மோஸ்ட் 48,000 இருக்கணும். 48,000 வந்து 50,000 நிஃப்டி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, 10% இறங்குது. 50,000 நிஃப்டி போயிட்டு 45,000 வந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் ஏறின மார்க்கெட் இறங்குது, ஏறாத மார்க்கெட்டும் இறங்குது. இதுதான் வந்து கடுப்பேத்துறாங்க மயிலாட் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஒர்ஸ்ட்டு மார்க்கெட்டாக இருக்குது. ஏறும்போது இன்ச் பை இன்ச்சா ஏறிட்டு இறங்கும்போது வந்து லிஃப்டில் இறங்குறதெல்லாம் வந்து அன்யூஷுவல் ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகே, இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இந்த பீஸ் டீல் வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் 19 மில்லியன் பேரல்ஸு ஹார்மோஸ் ஜோனில் வந்து பாஸ் பண்ணியிருக்குது அப்படின்ட்டு, இது வந்து ஒரு ரெக்கார்டு ஹை அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். இனிமேல் நீ போர் போட்டா என்ன, போர் பண்ணலினா என்ன, இங்கே தான் நாரி போய் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மணி 7 மணி ஆகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ஃபியூச்சர் 400 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. 4% டவுனில் இருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ். எஸ்டர்டே ஸ்பேஸ் எக்ஸ் நியர்லி 15-16% டவுன் ஆயிருக்குது. இது வந்து $135 லிஸ்டிங் வந்தாங்க, $200 போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் எஸ்டர்டே வந்து $150 or $160 வந்துருச்சு. ஓகேங்களா? ஏசியன் மார்க்கெட் பொறுத்தவரையும் இன்னைக்கு ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 4%, காஸ்பி இண்டெக்ஸ் சவுத் கொரியாவோட இண்டெக்ஸ் 9.3%, ஹேங்செங் இண்டெக்ஸ் 2% டவுன் ஆயிருக்குது, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.75%, தைவான் இண்டெக்ஸ் 1.5% டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை.
24,017 ஓப்பன் ஆகிட்டு 24,135 வந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,140. கரெக்டாக அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஓகே, பெரிய லெவலில் இறங்காது. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. 24,000 அது மேஜராக ஒர்க்கு, அது கீழே போகாது அப்படின்னு தான் நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் குளோபல் செல் ஆஃப் வந்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் 24,000 என்ன 23,800 நாங்கள் பிரேக் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு 23,800 பிரேக் பண்ணிச்சு. லாஸ்ட் வீக் வந்த லோவையும் வந்து பிரேக் பண்ணி பட் அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறது லேட்டர் நம்ம பார்த்தலாம். இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் பொறுத்தவரையும் 893 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 1.16%, 76,200 செட்டில் ஆயிருது. நிஃப்டி 278 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 1.16%, 23,824 செட்டில் ஆகுது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% to 1% டவுனில் போயிருது. ஃபார்மா ஹெல்த் கேர் தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது, 1% to 3% வரைக்கும் டவுன் ஆயிருது. ருபி 94.74 வந்துருக்குது. நேற்று 94.68 செட்டில் ஆயிருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ஓகே. இன்னொரு பிரமாதம் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு எஃப்ஐஸும் பை பண்ணிக்கிறாங்க, டொமஸ்டிக்கும் பை பண்ணிக்கிறாங்க. அதிசயமா இருக்குதுல்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுல்ல. இதை நம்ம நம்பி தான் ஆகணும். இதை நம்பினா தான் நமக்கு நாளைக்கு வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது கலகலப்பு படத்தில் வர்ற மாதிரி இதை நம்பினா தான் சாப்பாடு போடுவாங்கங்கிற மாதிரி இதை நீங்கள் நம்பினா தான் நாளைக்கு காலையில் ட்ரேட் பண்ண முடியும். எஃப்ஐஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 680 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 700 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் மார்க்கெட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, அதுக்கடுத்தா வந்து இன்னொரு பேட் நியூஸ். நான் இந்த வீக்லி அனாலிசிஸ் சொன்னேன், கண்டினியூவாக சொல்லிட்டே இருக்கிறேன். எல் நீனோ இம்பேக்ட் பெரிய இம்பேக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. புவர் மான்சூன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது 43% பிலோ நார்மல் ரெயின் தான் வந்துருக்குது. இது வந்து இந்த வருஷம் வந்து ரொம்பவும் விவசாயம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? ஏற்கனவே விவசாயிங்க எல்லாமே வந்து என்னடா பண்ணுறது, நிலம் இருக்குதே அப்படின்ட்டு தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். இப்போ வந்து அந்த விவசாயத்துக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும் போல தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாவம் விவசாயிங்கெல்லாம் வந்து ரொம்ப பாவம். உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். விவசாயிங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து பார்கெயின் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட வந்து வழக்காடாதீங்க. அவங்க சொல்ற விலையை கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஜென்மங்கள். பட் விவசாயி வந்து வாங்கிட்டு போய் விற்கிறாங்க பாருங்க, அந்த புரோக்கருங்க நடுவில் இருக்கிறவங்க சம்பாரிச்சிடுறாங்க. ஆனால் அந்த விவசாயிங்க வந்து கஷ்டப்படுற ஒரு ஒரு சமூகம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரீசெண்டாக வந்து நான் விவசாயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒரு 10,000 நம்ம செலவு பண்ணி ஒரு அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அது சந்தைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா 5,000 வந்தாவே வந்து பெரிய விஷயமா இருக்குது. கையிலேருந்து 5,000 போகுது. அதனால வந்து விவசாயிகிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்கெயின் பண்ணாதீங்க, என்னுடைய ரெக்வஸ்ட். ஓகே, க்ரூடு $77 வந்துருக்குது. கோல்டு வந்து $4,100 வந்துருக்குது பெர் அவுன்ஸு. டாலர் இண்டெக்ஸு ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. டாலர் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கோல்டு இன்னமும் இறங்கும். $4,000 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும். யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.5 வந்துருக்குது. ஓகேங்களா? ரைட்டு. எஸ்டர்டே நான் ஒரு ஐபிஓ சொல்லியிருந்தேன், அட்வைட் ஜுவல்ஸ். இன்றைக்கி வந்து ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்குது. அது வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கம்மிங் தேர்ஸ்டே வந்து அது வந்து ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது. கிரே மார்க்கெட்டில் ₹50 வந்து ₹60 வரையும் ப்ரீமியத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரைட். எந்த ஒரு ஈவெண்ட்டும் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கோடைய லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. 23,800ங்கிறது இப்போ இருக்கிற சப்போர்ட். அதே ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகுது. ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே தான் க்ளோஸ் ஆகுது. 23,800க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 23,600ங்கிறதும் நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா? அதாவது 200 பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பன் இருக்குது, கேப் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ 23,600ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே தான், பழைய கதையை தான். 24,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அது விட்டால் 24,200. நான் அந்த வீக்லி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன், நிஃப்டியோடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 24,200 அப்சைடு சொல்லியிருந்தேன்,
லோவர் சைடு 23,800 சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 நாளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது திங்கட்கிழமை வந்த ஹை 24,168, இன்னைக்கு வந்து 23,800. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது இந்த 2 நாள். இன்னமும் இந்த வாரத்தில் வந்து 2 செஷன் இருக்குது, புதன் வியாழன். இந்த 2 நாளில் என்ன ஆக போகுது? மறுபடியும் இதே இதில் உருட்டிட்டு இருக்க போகிறாங்களா, இல்லை இந்த சைடு இறங்கி 23,500 600 வருமா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு மோஸ்ட்லி நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, கடுப்பேற்றுறாங்க மயிலார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டு. என்ன பண்ணுறது, நம்ம இதில் இருந்து தானே ஆகணும். இதை விட்டால் வேறு தொழில் நமக்கு தெரியாது, அதனால் இதில் இருந்து தான் ஆகணும். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். அதாவது எஸ்டர்டே நான் போட்டிருந்த லைனு 24,000ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 23,850 ஆர் 800 சொல்லியிருந்தேன், அந்த லெவல் தான் வந்துருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 23,800. இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,600. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த பியாரிஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பியாரிஸ் கேண்டில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா 23,950. அதுக்கு மேலே போகும்போது 24,700ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் என்ன இண்டிகேட் பண்ணுது, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,100. 57,100ங்கிறது சப்போர்ட். அதுக்கு கீழே வரும்போது 56,800. ரெசிஸ்டன்ஸ் 57,500. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.